முட்டை 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 வியாபாரம் அங்கே ஒரு அஞ்சு பாத்திரம் முட்டைக்கு வாராவதியா இதுல கொஞ்சம் நுண்ணலா கிடக்கு இதுல வச்சு விற்போண்டே சனிக்கிழமை தானே என்ன வியாபாரம் செய்யும் முட்டை வியாபாரம் ஆப்பிளுக்கு முட்டோடத்துல கொண்டு வந்து கொடுத்தா தான் அதோட வேண்டுங்கிற அதோட ஒரு தானே ஒரு 50 கொடுக்க வேண்டியா முட்டை வியாபாரம் முட்டை இது நல்ல இடமா தான் கிடக்கு யார் கொண்டு ஓ முட்டை வியாபாரம் அங்கால ஒரு அன்னியும் வண்டி பார்க்கலாம் நல்ல வியாபாரம் தான் சரி ஆக்கள் ஒரே இதாகத்தான் பெரிய முட்டைக்கு ஆக்களோட ஊர் வழியெல்லாம் கொண்டே கொடுக்கத்தான் போகணும் அப்போ இவ்விடத்தில் இந்த இணலுக்கு வெப்பம் நாங்கள் முட்டை விற்கிறது வர்றவாடே நீ அதுக்குள்ள வந்து விலையில் அதுகளுக்கு விலையும் கூட போகுதாம் அப்போ கடவுட இதில் வச்சுட்டு இருக்கா இதண்டுவோம் முட்டை வியாபாரம் இல்லை வச்சு விற்கிறானே என்னதுக்கு மேசி அதுகள் எல்லாம் தேவை அதுக்குள்ளே போட்டாங்க முட்டை காணுங்க முட்டையை வச்சு திருக்க போனான்னு காணும் இல்லை என்ன செய்ய வந்துருக்காங்க இந்த விழாதத்தில் இந்த முட்டையை எப்படி கூப்பிட்ட மாதிரி காணையில் என்ன கூப்பிட்டார் எங்க போட்டுக்கன்னு தெரியல எத்தனை முட்டை வேண்டுறார தெரியாது முட்டை விற்கிற விலைகளுக்கு நாங்களும் முட்டையை கொண்டு வந்து அண்ணா அந்த வீட்டுக்காரன் அண்ணா வந்துட்டேன் வாங்க அண்ணா அதுக்குள்ள நல்ல காலம் நான் அங்கால போயிட்டு வரதுன்னா காயங்களும் அதுகளும் வந்து ஒரு முட்டை உடஞ்சுதாண்டா சைக்கிள் அங்கே விட்டுட்டு வந்துடான் அதுல வந்துல கூட நல்ல காலம் சைக்கிளே ஆட்டையை போட்டுருப்பாங்க நான் அந்த சைக்கிள் அதில விட்டு நான் அவடத்துல விட்டுட்டு ஒரு வீடு வழியா கொண்டே கொடுத்துறான் வெயிலுக்கு ஜனம் எல்லாம் பாவம் இல்லை அப்ப கஷ்டமும் இல்லை அண்ணா இது எனக்கு லாபத்துக்கு செய்யல என்ன எல்லா ஜனமும் இந்த வெயிலுக்கு வரக்கூட வயது போனதுகள் எல்லாம் சனிக்கிழமை திருவிழாக்கள் முடிஞ்சது தானே நீங்க உங்கள்கிட்ட வீடு அங்கே என்ன இடத்துலயே சரி நான் என்ன அதுக்காக ஒரு என்னன்னு சொல்றேன் இன்னைக்கு லீவ் எனக்கு அப்ப ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி காசு இருக்கு லாபம் வச்சுதான் செய்யறேன்னு அப்ப வந்து எல்லாரையும் பிற கூட வந்து நான் அங்கெல்லாம் பார்த்தா நான் போட்டு வந்து கூப்பிடிச்சாதான் கேட்டு வந்துட்டு சைக்கிள் ஆட முட்டை வியாபாரம் முட்டை அண்ணன் எத்தனை முட்டை என்ன எடுக்க புரியும் முட்டையில இருந்து கோழி குஞ்சு வருமே அண்ணன் முட்டையில இருந்து கோழி குஞ்சு வரும் கோழி குஞ்சுல இருந்து முட்டை வரும் உங்களுக்கு எது வேணும் நல்ல முட்டையோட சூப்பர் முட்டை அண்ணன் அண்ணன் குடிச்சு பார்த்து கொண்ட போறீங்களே விசேஷமான அண்ணையா இருக்கு இயல்போடக்கு அடிச்சு கொடுத்து விலை என்ன விலையொன்று கேட்காமல் இல்லாம முட்டை வியாபாரம் அண்ணன் காரங்க அண்ணா கோழி குஞ்சு உள்ளு பண்ணிட்டு துடிச்சு பண்ணிக்குது அடிங்க அடிச்சு கொளுத்து அடி கோழி குஞ்சு அது அப்படியே உள்ளுக்குள்ள அந்த மஞ்சளா கிடக்கு அப்படி இங்க விடத்துக்கு வாங்க அப்படிதான் உங்களுக்கு நான் படிவா சொல்லல நீங்க குடிச்சிங்கள ஒரு மஞ்சளா கிடக்கு விட்டுக்கு அதுதான் குஞ்சு அதுல நாங்கள் அதுக்கிட்ட அப்படியே வரட்டி அப்படி செய்து வச்சுக்கிறோம் எப்படி இருக்குது சோழன்களும் கிலோ கூட இல்லை இப்ப சோழன்களும் ஒரு முட்டையை வச்சுட்டு என்ன சொல்றது நானும் இந்த வெயிலுக்குள்ளால ஒரு 50 கூட்டி தரேன்னு சொல்றேன் நீங்கள் அங்க போத்தவே இல்லையா அப்ப அதாலதான் நம்ம பேர முடியல இல்லையே அது வேண்டி வளர்த்து நீங்க நல்லா காமெடிகளும் புரியல என்ன அண்ணன் எப்படி இருக்கு முட்டை அண்ணன் சும்மா கரகரண்ட கூழ் முட்டை ஏது ஒன்றுமே கூழ் முட்டை இல்லைன்னா என்ன நீங்கள் கதைக்கிறீங்களா பாருங்கண்ணா நீங்கள் உடனே முட்டையை அடிச்சு குடிச்சு பார்த்து வேணுங்கன்னு சொல்லித்தான் முட்டையை அடிச்சு குடிச்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்கு முட்டை நீங்கள் எல்லாம் இங்க அண்ணன் நீங்க இங்க நிக்கிறீங்க நான் இன்றைக்கு லீவ் வந்தபடியா ஒரு சமூக தொண்டு செய்யற மாதிரி எல்லா வீட்டையும் கொண்டு போய் அந்த வீட்டு அண்டியும் வந்து அவன் வரையில இந்த மாறணுண்டா காணையில முட்டை வியாபாரம் நல்ல முட்டை தானே இந்த முட்டை எப்படி இருக்கு பேக்கி அப்படித்தானே இன்னொன்று எடுக்க எனக்கு என்ன காசு தானே என்ன நீங்கள் எடுக்கிற முட்டை எல்லாம் எனக்கு காசு தானே இங்க அங்கே குடிச்சு பாருங்க எப்படி இருக்குண்டு அங்க ஆக்கள் வரணும் இங்க எப்படி வந்து முடியும் இப்படி அண்ணன் என்னென்ன வெளியில ஊத்துறீங்க குடிச்சு பாருங்க அடிக்க போடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு
இது கூழ் முட்டை இது. இது ஒன்றும் கேட்காம குடிக்கிறீங்க. நீங்கள் பாருங்க, எத்தனை முட்டை எடுக்க போறீங்க? முழுக்கிற மட்டும் கொஞ்சம் ஆனா இன்னும் இல்லை, முட்டை அண்ணன் நாங்கள் பார்த்துட்டு தள்ளாமண்ணே நீங்க முழுக்க எடுக்கட்டா பார்த்து குறைச்சி போல. இப்ப சோழங்களும் கருத்துல முட்டை விலையில போடுங்க. சரி. ஓ ஓ ஓ அண்ணன் இது வழியா ஒரு ஊருக்கு உங்கள்கிட்ட ஏரியா தானே நீங்க பார்த்து போடுங்க. அப்புறம் வந்து நான் தான் வந்து கண்டுட்டு போறோண்டு பேச ஆக்கள் பேசக்கூடாது. சரி. சரிங்க. அப்ப எத்தனை முட்டை உங்களுக்கு தர அண்ணன்? உங்களுக்கு 2 முட்டை காசு தாங்க. நல்ல வியாபாரம் தான் அண்ணன். உங்கள்கிட்ட கை பேசன் தானே. அப்புறம் வந்து இதண்ட கூடாது. எனக்கு தான் வச்சிருக்கீங்க காசு.